துருக்கியில் இரண்டு இரண்டு இடங்களில் வந்து பள்ளிக்கூடத்தில் அதுவும் குண்டுவெடிப்பு நடந்திருக்குது. தொடர்ந்து 2 நாளில் கிட்டத்தட்ட 8 பிள்ளைகள் இறந்து போயிருக்காங்க. அந்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ மனசு வருத்தமாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி குழந்தைகளை போய் பள்ளி குழந்தைகளை போய் ஏன்டா இது மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம மனசு அந்தளவு வேகம் வருதா செஞ்ச அவனு மேலே. எனக்கு அப்போவே ஒரு சந்தேகம் தான். ஏன்னா துருக்கி அதிபர் வந்து இஸ்ரேலை பற்றி கொஞ்சம் காட்டமாகவே பேசினார். ஒரு வாரம் அந்த லெபனானில் அவன் அடித்து தாக்குதல் பண்ணி பொதுமக்களை கொண்டால 250 பேர் 300 பேரை. அதுலேருந்தே வந்து அவர் வந்து பயங்கரமாக டென்ஷனில் இருந்தார். இந்த மாதிரி ஒரு மனித குல விரோதி அப்படின்னு சொல்லிட்டு. அதான் பாருங்கள், இன்றைக்கி வந்து எனக்கு வந்து சந்தேகம் இஸ்ரேலுடைய வேலையாக தான் இருக்கும். அது கிட்டத்தட்ட 8 குழந்தைகள் இறந்து போயிருக்குது. அமைச்சர் முஸ்தஃபா வந்து இதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. சதன் துருக்கியில் நடந்திருக்குது. ஆழ்ந்த அனுதாபங்கள். இவனு வந்து எங்கே டார்கெட் பண்ணாலும் குழந்தைகள் மேலே தான் டார்கெட் பண்ணுறாங்க. அது எப்ஸ்டீன் ஃபைலாக இருந்தாலும் சரி, அல்லது ஈரானில் அந்த பள்ளி குழந்தைகளை கொண்டதாக இருந்தாலும் சரி, இப்போ துருக்கியில் நடந்த இந்த குண்டு வெடிப்புகள், துப்பாக்கி சூடு, இதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் அவனுங்க வந்து சின்ன குழந்தைகளை தான் அவனை வந்து டார்கெட் பண்ணுறானுங்க. படுபாவிங்கள் எப்படி தான் மனசு வருதுன்னு தெரியல. அதனால தான் வந்து எல்லாருமே இந்த இஸ்ரேல் பக்கம் வந்து கை வைக்கிறது பயப்படுறதுக்கு காரணமே தான். அவன் மேலே கை பேசுனாக்கவே வந்து இப்போ ஸ்பெயினில் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஸ்பெயின் வந்து ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான் இஸ்ரேலை பற்றி. ஆக இறைவன் தான் எல்லாரையும் காப்பாற்றணும். இந்த யூத நாசகார கும்பல்கிட்டேருந்து அந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது மனசு அவ்வளோ வருத்தப்படுது. ஆனாலும் இவர்கள் வந்து திருந்த போகிறதில்ல. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. உலகம் முடிவு நாள் வரைக்கும் இப்படி தான் இருப்பானுங்க. நபிமார்களையும் கொண்டவனுங்க இந்த யூதர்கள் இருக்கானுங்களே, அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களே கொன்றவர்கள். அதனால தான் இறைவன் வந்து சபிச்ச கூட்டம் இது. அதனால் கடைசி காலம் வரைக்கும் உலகம் முடிவு நாள் வரைக்கும் இப்படி தான் இருப்பானுங்க. நாம் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இவனுங்கள்கிட்ட. இவங்களை எந்த அளவு தூரமாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஆனால் நம்ம நாடு இப்போ வந்து யூதர்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. அந்த கட்டுப்பிடி வைத்தியம் நம்ம மோடி போயிட்டு நெத்தனியாக கட்டி பிடிச்சி குசலெல்லாம் விசாரிச்சுட்டு வந்தார்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒன்று. நம்ம நாட்டில் வந்து அவர்கள் காலடி எடுத்து வச்சாங்கன்னாக்கே இப்போ ஓரளவு வந்தாச்சு. அது வந்து நம்ம நாட்டுக்கு வந்து பாதிக்கணும், எப்போ பாதிக்கிறதுன்னு நம்ம அப்போ தான் தெரியும். அப்போ தான் வந்து ஏன்டா இவனை உள்ளே விட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி வச்சிடக்கூடாது. நாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யூதர்கள்ட்ட. இப்போது இஸ்ரேல் டெல் அவிவில் இஸ்ரேலியர்கள் ஒரு புது விதமான எதிர்ப்பை சம்பாதிக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, தேனீக்களுடைய படையெடுப்பு. தேனீக்கள் அப்படியே கூட்டமாக வந்து உட்காந்து இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள்லாம் போட்டு தள்ளுது. நமக்கு தெரியும் தேனீக்களுடைய அந்த தேனி கொட்டுச்சுன்னா எந்த அளவு எவ்வளோ நம்ம நேரம் வந்து அது நமக்கு வலியை கொடுக்குங்கிறது நமக்கு தெரியும். சின்ன பிள்ளைகளில் நம்மலாம் தேனடையெல்லாம் பிச்சு எடுத்து அது வலியெல்லாம் நம்ம உணர்ந்தவங்க தானே. அதனால் இப்போ வந்து இந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் பீஸ் ஸ்வாம் சதர்ன் இஸ்ரேலில் வந்து பல இடங்களில் அது காராக இருக்கட்டும், மிலிட்ரி ஃப்ளைட்டுகளாக இருக்கட்டும், இல்லை வீடுகளாக இருக்கட்டும், அங்கேயும் வந்து கூட்டமாக வந்து பெரிய தொல்லை கொடுக்குது. இது இறைவனுடைய ஏற்பாடாக என்னன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி காகங்கள் வந்து பெரிய பிரச்சனை பண்ணுச்சு, அதையும் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து தேனீக்களுடைய படையெடுப்பு. அவன் என்ன சொல்கிறான், என்ன நீ பண்ணாலும் சரி நான் வந்து மனித குலத்தை அழிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இஸ்ரேல். இப்போ நடந்த இந்த துருக்கி பிரச்சனையில் கூட இஸ்ரேலுடைய கை இருக்குங்கிறது சிலருடைய சந்தேகங்களாக இருக்குது. அது இனிமேல் விசாரணையில் தான் தெரிய வரும். அவன் யார், இந்த பிள்ளைகளை ஷூட் பண்ணவன் அவன் எந்த நாட்டுக்காரன், எதனால் அவன் பண்ணினான் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் தெரியும். ஆனால் ஷூட் பண்ணிட்டான், அவன் செத்துட்டான். அதனால் அந்த செய்திகள் வரத்துக்கு கூட வாய்ப்பு கிடையாது. இது மாதிரியான அதாவது மனித குலத்தின் எதிரிகளாக தான் நம்ம வந்து இந்த இஸ்ரேலியர்களை பார்க்குறோம். அதுக்கு வந்து அமெரிக்கா வந்து முட்டுக்கட்டை போடுறாங்க. அவனுடைய எல்லா விஷயங்களையும் ஆதரித்து அவனுக்கு வந்து உலக எதிர்ப்புகள்லேருந்து அவனை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இப்போ ஓரளவு ஒதுக்கிட்டாங்க இஸ்ரேலை. இப்போ இருக்கிறது அமெரிக்கா ஒருத்தன் தான் வந்து ஆதரவு பண்ணிகிட்ருக்கான்.
21,000 குழந்தைகளை கொண்டு குவிச்சான்ல யார்? இஸ்ரேல். அந்த பிள்ளைகளுடைய பெயர்களை ஃபுல்லாக எழுதி இத்தாலி தலைநகர் ரோமில் வந்து மார்ச் பண்ணியிருக்கிறாங்க அந்த கிறிஸ்துவ சகோதரர்கள். எவ்வளோ பெரிய ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறாங்க பாருங்கள். அவர்கள் இறந்தவர்கள்லாம் முஸ்லீம்கள் தான், ஆனாலும் மனிதாபிமானம் செத்து இல்லை அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த மக்களுடைய மார்ச்சிங். உண்மையிலே இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. மார்ச் இன் ரோம், இத்தாலி ஆனர்ஸ் த நேம்ஸ் ஆஃப் 21,000 ப்ளஸ் பாலஸ்தீனியன் சில்ட்ரன் கில்டு பை இஸ்ரேல் இன் காசா. அத்தனை பேருடைய பெயர்களும் எழுதி, குழந்தைகளுடைய பெயர்களும் எழுதி இந்த உலகத்துக்கு காட்டுறாங்க. இந்த இஸ்ரேலுங்கிறது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு நாடு, எவ்வளோ பெரிய தீவிரவாத நாடு, அதற்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து துணை போகிறாங்க அப்படிங்கிறது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஈரானுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறான் அமெரிக்கா, நீ வந்து ஹிஸ்புல்லாவுக்கு வந்து ஆயுதங்கள் கொடுக்கக்கூடாது, நீ வந்து ஹவுதிகளுக்கு ஆயுதம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எதுக்கு வந்து ஆயுதங்கள் அவன் கொடுக்குறான்? நீ இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்கறதுனால தான். நீ வந்து நிறுத்தினாக்க இவங்கெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே வந்து ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு அவசியம் இல்லை, ஹமாஸுக்கு ஒரு அவசியம் இல்லை, எந்த ஒரு தீவிரவாத குரூப்புகளுக்கும் அங்கே ஹூதிகளுக்கும் அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். நீ வந்து இப்போ கூட பாருங்களேன், இப்போ சேங்ஷன் ஆகிருக்கு. இன்றைக்கி பிரச்சனை இஸ்ரேலுக்கு பல கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து டாலர்களை ஒதுக்கி இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுக்குறாங்க. அதை வந்து எதுக்குறாங்க, செனட்டில் ஒரு சில பேர் எதுக்குறாங்க. ஆனால் பெரும்பான்மையான ஆட்கள் வந்து ஆதரவு தெரிவித்து அந்த முயற்சி தோல்வியில் முடிஞ்சு இப்போ வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வரப்போகுது. இப்போ நீ வந்து ஒரு அடியால் அங்கே வச்சு வளைகுடாவில் எல்லாரையும் மிரட்டி வச்சு, சவுதி, துபாய், குவைத் எல்லா நாடுகளையும் மிரட்டி வச்சு அங்கே வந்து நீ வந்து ஒரு ராஜாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறனாக்க அதை வந்து எதிர்த்து கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க ஈரான். அவனுக்கு சப்போர்ட்டுக்கு அங்கே வந்து இங்கே ஏனையும் அவன் சின்ன நாடு. அப்போ வந்து அவன் ஹவுதிகளுக்கு ஆயுதங்கள் கொடுப்பான், மற்ற தீவிரவாத குரூப்புகள் இருக்காங்க ஹமாஸுக்கு, ஹிஸ்புல்லாவுக்கு கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வான். அங்கே வந்து பாலஸ்தீன மக்கள், லெபனான் மக்கள் எல்லாம் வந்து சொந்த நாட்டு மக்கள் அடித்து விரட்டப்படுறாங்க, கும்பலாக கொல்லப்படுறாங்க. அந்த பேர்கள்லாம் பாருங்கள், 21,000 பேர்களை வந்து அப்படியே பேரை எழுதி அவர்கள் மார்ச் போகிறாங்கனாக்க இதை விட ஒரு கொடுமை இது இஸ்ரேல் மேலே நம்ம என்ன வைக்க முடியும்? ஆனால் வந்து இவன் வந்து இஸ்ரேல் என்ன சொல்கிறான், உலகுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறான், ஈரான் வந்து தீவிரவாதத்தை பரப்புது, அதனால தான் வந்து அவர்கள் கையில் அட்டாம் பாம்பு போகக்கூடாது, அணு ஆயுதம் போகக்கூடாது அப்படின்ட்டு.